ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் எதிரொலி. பிரிண்டிங் பிரஸ் மூலப்பொருட்கள் கடும் தட்டுப்பாடு. வேட்பாளர்கள் துண்டு பிரசுரம் வழங்க முடியாமல் தவிப்பு. காகிதம் விலை 50% உயர்ந்தது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடக்கிறது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தங்களின் சின்னம், சாதனைகள், வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை கோடிக்கணக்கில் தயார் செய்து வாக்காளர்களிடம் கொடுத்து பிரச்சாரம் செய்வர். அரசியல் கட்சியினரின் பொதுக்கூட்டங்களுக்கு ஏராளமான பிளாக்ஸ், பேனர்கள், கட் அவுட்டுகள் வைப்பர். இதனால் பிரிண்டிங் பிரஸ்களுக்கு ஆர்டர்கள் குவிந்து பிஸியாக இருப்பார்கள். தற்போது நிலைமையே தலைகீழ். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வராததால் பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். அரசியல் கட்சியினர் ஆர்டர்கள் கொடுத்து வருகின்றனர். எனினும் காகிதம், மை, பிரிண்டிங் பிளேட், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் போர் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வரவில்லை. நாங்கள் இப்போ எலெக்ஷன் டயத்தில் நோட்டீஸு, பில் புக் எல்லாமே அடித்து கொடுப்போம். நோட்டீஸ் இப்போ பயங்கரமாக இப்போ அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போ மூலப்பொருள் பயங்கரமான தட்டுப்பாடில் இருக்குது. இங்க்லேருந்து, பிளேட்லேருந்து எல்லாமே பெட்ரோலியம் பவுடர் நம்பி இருக்கிறனால எல்லாமே பயங்கரமான ரேட்டு ஏறி இருக்குது. இப்போவே 50% வரைக்கும் ஏற்றி வச்சுருக்காங்க. இனி 1ஆம் தேதியிலேருந்து என்ன ரேட்டு வரும்னு அப்புறம் தான் சொல்லுவேனே சொல்கிறாங்க. இப்போ கையில் ஸ்டாக் இருக்க வரைக்கும் 30ஆம் தேதிக்கு எது வேணாலும் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ரேட்டு கூட வரும் அதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நோட்டீஸ் ₹1 அடித்து கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் 1ஆம் தேதிக்கு மேலே அது 1.50 வரைக்கும் மாறும். ஒரு A4 சைஸ் நோட்டீஸ் ₹1.50 வரைக்கும் ரேட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி என்னென்ன இருக்குன்னு தெரியலை. இன்னும் எலெக்ஷன் டேட் எல்லோரும் அறிவிச்சிருக்காங்களே, கேண்டிடேட் ஒவ்வொன்றா அறிவிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாமே அறிவித்து முடித்து அதுக்கப்புறம் நோட்டீஸ் அடிக்க பிஸியாக இருக்க ஆரம்பிப்போம். அந்த டயத்தில் என்ன நிலவரம் இருக்குன்னு யாருக்கும் இன்னும் முடிவு பண்ண முடியலை. எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு ஸ்டாக் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கோம். நாங்களே இப்போ ஒரு 10 செட்டு 15 செட்டு வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். ரேட் ஏற போகிறதுன்னு சொன்னனால வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். எங்களுக்கு அது இன்னொரு 10 நாளைக்கு வரும். 10 நாளைக்கு அப்புறம் திருப்பி வாங்கும்போது என்ன ரேட்டுன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், என்ன ரேட் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் முன்னாடியே எங்களுக்கு கொஞ்சம் ரேட் ஏறப்போகுதுன்னா வாங்குகிற இடத்துலேருந்து இன்ஃபார்ம் பண்ணனால நாங்கள் ஓரளவுக்கு வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். அது எப்படின்னு போகும்போது தான் தெரியும் எங்களுக்கு. பெட்ரோலே பரவாயில்ல, எல்லா பக்கமும் பெட்ரோல் கிடைக்கல, போக்குவரத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறனால, இந்த கச்சா ஆயில் என்னனால எல்லாமே இங்கு பூராமே ஆயில் ஸ்பேஸ்டாக வரனால பயங்கர டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது கையிருப்பில் உள்ள பிரிண்டிங் மூலப்பொருட்களை வைத்து ஓரிரு நாட்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும். ₹1 அச்சடிக்கப்பட்ட ஒரு தாள் அச்சு 50% விலை உயர்ந்து ₹1.50 விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வு மேலும் கூடும் என பிரிண்டிங் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மூலப்பொருள் இறக்குமதி ஆகாததால் தமிழகம் முழுவதும் பல லட்சம் பிரிண்டிங் பிரஸ், ஃபிளெக்ஸ், பிரிண்டிங் யூனிட்டுகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ரெகுலராக ஒரு ஜாப் வந்துக்கிட்டு இருக்கோம். அது ஃபிக்ஸடாக போகும். கூடுதலாக அந்த தேர்தல் நேரத்தில் கூடுதல் வேலைகள் எங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரங்களில் இந்த மாதிரி விலையேற்றங்கள் எப்படி வருது அப்படின்னா, எங்கள் மை ப்ளஸ் எங்களுக்கு நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயில் எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்டில் தான் வருது. எங்களுக்கு விலை அது ஒரு கடுமையான பாதிப்பை ஒரு பயத்தோடு தான் இன்றைக்கி எதிர்கொள்கிறோம். எலெக்ஷன் டயத்தில் வேலையை வாங்குவோமா வேணாமாங்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது. நான் இப்போ கொட்டேஷனை கொடுத்துருக்கோம், வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் விலை கூட்டிடுச்சுன்னா அதனுடைய தொடர்ச்சி அந்த வேலையை செய்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு பயத்தோடு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிலைமை சீக்கிரம் மாறி வரும்னு நம்புகிறோம். விளையாட்டு இது மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் கூடையில் விலையேறிச்சு. அதுக்கடுத்து பழையபடியும் போர் ரிலேட்டிவோட தான் சொல்கிறாங்க. 100% என்னங்கிறது எங்களுக்கு, அதாவது எங்களுடைய சப்ளையர்ஸ் மதுரையில் இருக்கிறவங்க எங்கள் கையில் இருக்கிற பொருளை வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு. அடுத்து நாங்கள் கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு என்னவெல்லாம் கூடுதோ அப்போ நீங்கள் அது கூடி தான் வாங்கணுன்றாங்க. ப்ளஸ் பேப்பர் இருக்குது எல்லாமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா அதை சார்ந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பேப்பரு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வெளியேருந்து வர்றது, இங்கேருந்து எங்களுக்குள்ளே மாற்றிக்கிறது, இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கூடும்போது எங்களுடைய விலையும் குறைஞ்சது ஒரு 30%லேருந்து 40% தான் விலை கூடும் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. இப்போ 40% விலை கூடும்பொழுது நாங்கள் ஒரு ₹10,000 ஒரு பில் போடுறதோ அது ₹14,000 நாங்கள் பில் போடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் எங்களுடைய வியாபாரத்தோடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும். விலையேறும்போது எங்களுக்கும் பாதிப்பாக இருக்கும், பொதுமக்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கும். நிலைமை சீரடையணும். எங்களுடைய இன்கம் சோர்ஸ் குறைஞ்சிரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1000 முந்திலாம் ஒரு 1000 பத்திரிக்கை பிரிண்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் 500 பத்திரிக்கை ஆயிடுச்சு. இனி என்ன பண்ண போகிறாங்கன்னா, விலை கூட்டிடுச்சு, சிம்பிளாக வைக்க அப்புறம் 100 பத்திரிக்கை அடித்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிடுவாங்க.
எலெக்ஷனுக்கு இது வரையும் ஆர்டர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வேலைகளை நாங்கள் என்ன வேலையில் நாங்கள் வேலையை பதிவு பண்ணுறது, ஆர்டர் நாங்கள் எடுக்கிறோம்னா இந்த வேலையில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறதா, இல்லை வேலை கூடுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறதா, எதுவுமே தெரியல. ஒரு பிளைண்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலமையில தான் இருக்கிறோம். ஆனாலும் மாறும். என் பேர் பாண்டியராஜன். குரு பிரிண்ட் அப்படின்னு தெற்காசில் இருக்குது. எங்களுடைய சங்கத்து பேர் மதுரை சவுத் பிரிண்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது சிறப்பாக ஒரு 5 வருஷம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டமைப்பின் கீழ் வந்து நாங்களாம் செயல்படுறோம். மேற்கத்திய நாடுகளில் நிலவும் போர்ச்சூழல் தணிந்தால் மட்டுமே இயல்பு நிலை திரும்பும். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லை என பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.